வார விடுமுறை காரணமாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. பக்ரீத் மற்றும் வார விடுமுறை காரணமாக நீலகிரிக்கு இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக கேரள மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நாடுகாணி சோதனை சாவடி வழியாக நீலகிரிக்கு வந்தனர். இதனால் சோதனை சாவடியில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இந்த சோதனை சாவடியில் இ-பாஸ் சோதனை இல்லை என்றாலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதேபோன்று வார விடுமுறையொட்டி ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. மெயினருவி, சினி ஃபால்ஸ் மற்றும் காவிரி ஆற்றின் பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். அதன் பின்னர் குடும்பத்தினர் நண்பர்களுடன் காவிரி ஆற்றில் பரிசல் சவாரி சென்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த பக்தர்கள் கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தாமல் 2 கிலோமீட்டர் தூரம் வரிசையில் காத்திருந்து 6 மணி நேரத்திற்கு பின் சாமி தரிசனம் செய்தனர். வரிசையில் சிலர் முண்டியடித்துக் கொண்டு செல்ல முயன்றதால் பக்தர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனிடையே கோயில் ஊழியர்கள் பணம் பெற்றுக் கொண்டு சிறப்பு தரிசனம் செய்ய அனுமதிப்பதாக பக்தர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். 7 மணி நேரமா நிற்கும். நீ துட்டு வாங்கிட்டு நீ பாட்டு உள்ள விடுத, துட்டு வாங்கிட்டு நீங்க பாட்டு உள்ள விடுதீங்க. எல்லாத்தையும் எத்தனை மணி நேரம் நிற்கும்? எல்லாத்தையும் எடுப்பேன். எல்லாம் குறுக்க கொடுத்தீங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு ஏற்படுத்த கோரியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் கோரிக்கை மனு அளித்திருப்பதாக மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், கச்சத்தீவு மீட்கும் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு. இலங்கை தமிழருக்கு தனி நாடு. தஞ்சை பெரிய கோயில் அருகே மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன் என்பவர் தனது உறவினர் ஒருவரை பார்ப்பதற்காக தஞ்சை பெரிய கோயில் அருகே வந்துள்ளார். அப்போது மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் ஒருவர் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி செயல்படாத அப்பகுதியில் இருந்த மின்கம்பத்தில் ஏறி மரத்தை வெட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது மாநகராட்சி ஒப்பந்த ஊழியரின் பாரம் தாங்காமல் மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் கீழே நின்றிருந்த சுப்பிரமணியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரக்கோணத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவியின் மகன் ஹரிஹரனுக்கும் வினோ ஐஸ்வர்யா என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தி வைத்து பேசுகையில் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். திமுக ஆட்சியில் திட்டங்களை முழுமையாக செயல்படுத்துவதில்லை என்று குறை கூறிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் அறிவித்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் பணியில் திமுக ஈடுபட்டுள்ளதாகவும் அம்மா மினி கிளினிக் உள்ளிட்ட பல திட்டங்களை திமுக அரசு முடக்கிவிட்டதாகவும் விமர்சித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சுமார் 200 இடங்களை வெற்றி பெறுவோம் என்று சூழலைத்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது பகல் கனவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தேர்தல். ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே சமரச முயற்சிகள் தொடரும் நிலையில் விரைவில் நல்ல செய்தி வரும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமகவில் உட்கட்சி பூசல் தொடரும் நிலையில் சென்னை அபிராமபுரத்தில் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நாட்டை முன்னேற்றுவதற்காக உழைக்கும் பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் நல்ல செய்திக்காக காத்திருப்பதாக கூறினார். நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும். அந்த நாளுக்காக நீங்களும்
நானும் காத்திருக்கலாம். விரைவில் வரும். ஆனால் இங்கிருந்து வருமா தோட்டத்திலிருந்து வருமானது தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. தொடர்ந்து பேசிய அவர் வயது என்பது வெறும் எண்தான் என்றும் அரசியலுக்கு வயது இல்லை என்றும் கூறினார். வயசு அரசியலுக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வயசு கிடையாது. கலைஞர் 94 வயசு வரைக்கும் 95 தெரியல, அவர் வயது கிடையாது. சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சராக இருந்தார் கலைஞர். அன்புமணி தன்னை சந்தித்த போது பேசிக் கொண்டது பற்றியெல்லாம் கூற முடியாது என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். சார், முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் வந்து தைலாபுரத்தில் சந்திச்சாரு. அப்ப என்ன பேசுனீங்க சார்? ஆடிட்டர் குருமூர்த்தியை தைலாபுரம் தோட்டத்திலும் சென்னையிலும் சந்தித்ததாக ராமதாஸ் கூறினார். மேலும் கூட்டணி குறித்து இப்போதைக்கு எதுவும் முடிவு செய்ய முடியாது என்றார். முகுந்தனுக்கு மீண்டும் கட்சியில் பொறுப்பு தரப்படுமா என்பது குறித்து தற்போது எதுவும் தெரிவிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையேயான மோதலை சரி செய்ய தொடர்ந்து முயற்சிகள் நடந்து வருகிறது. இந்த பிரச்சனையின் போது ராமதாஸை பின்னணியில் இருந்து சிலர் இயக்குவதாக அன்புமணி தரப்பினர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். மேலும் புதிய நபர்கள் கட்சிக்கு வருவதை அன்புமணி தடுப்பதாக விமர்சித்து ராமதாஸ் தரப்பினர் பதிவிட்டு வந்தனர். தற்போது சமரச முயற்சிகள் தீவிரமாகியுள்ள நிலையில் இருதரப்பிலும் விமர்சன பதிவுகளை நீக்க நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி பாமக நிர்வாகிகள் தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் இருந்து பதிவுகளை நீக்கி வருகின்றனர். அம்பத்தூர் ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணியப்பனிடம் கேட்கலாம். கண்ணியப்பன், தற்போதைய நிலவரம். சிவரஞ்சனி, திருவள்ளூர் மாவட்டத்தில் காலை முதலே கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மதியம் 2 மணிக்கு பிறகு மேகமூட்டத்துடன் கருமேகங்கள் சூழ்ந்து தற்போது மழை பெய்ய தொடங்கியது. மழை பெய்ய தொடங்கிய சிறிது நேரத்திலேயே மிகவும் அதிகமான சூறைக்காற்றுடன் கனமழை என்பது வெளுத்து வாங்கிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக இந்த திருமுல்லைவாயில், அயப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே மரக்கிளைகள் முறிந்து விழுந்தும் இரும்பு ஷீட்டுகளால் அமைக்கப்பட்ட தற்காலிக வீடுகள், கொட்டகைகள் எல்லாம் காற்றில் அடித்து சென்றிருக்கிறது. மேலும் இந்த பகுதி முழுவதுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 20 நிமிடத்திலேயே மிகவும் அதிகமான மழையுடன் காற்றும் வீசியதால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு என்பது நிலவுகிறது. சிவரஞ்சினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணியப்பன். ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பார்த்தசாரதியிடம் கேட்கலாம். பார்த்தசாரதி, அங்குள்ள நிலவரம். சிவரஞ்சனி, ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பல இடங்களில் பலத்த மழையானது காற்றுடன் பெய்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புதுவை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் காலையில் இருந்து வெயில் அதிக அளவு இருந்தது. இந்த நிலையில் பாலவாக்கம், லட்சுவாக்கம், தொம்பரம்பேடு, செங்கரை, சூளைமேனி வனப்பகுதிகளில் நிகழ்ந்த வெங்கல், ஆவாஜிப்பேட்டை, கல்பட்டு, மாலந்தூர் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தது. இதனால் அந்த பகுதியில் குளிர்ச்சியான சூழலும் மண்ணில் இந்த ஈரப்பதமும் தற்போது காணப்படுகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்தசாரதி. அதேபோல சென்னையில் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் மழை பெய்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? விவரங்கள். கடந்த ஒரு வார காலமாக சுட்டெரித்த வந்த வெயிலானது சற்று இன்று தணிந்திருக்கிறது. மலைமேகங்கள் மாலை நேரத்தில் சூழ்ந்திருந்தாலும் சென்னையில் கடந்த ஒரு வார காலமாக மழை என்பது இல்லாமல் வறண்ட வானிலையே நிலவியிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது ஒரு 3 மணி வாக்கில் கருமேகங்கள் சூழ்ந்து புறநகர் பகுதியான அம்பத்தூர், ஆவடி, அதே போல போரூர் இந்த பகுதியிலெல்லாம் மழை பெய்ய ஆரம்பித்தது. தற்போது அந்த மலைமேகங்கள் மெல்ல சென்னை நகர்பகுதியில் வந்திருக்கிறது. மழையின் அளவு பெரிதாக இல்லை என்றாலும் தற்போது ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவுவதும் இந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையில் இந்த மழையானது அமைந்திருக்கிறது. எதிர்பாராத ஒரு மழையாகத்தான் இந்த மழை இன்றைய தினத்தில் பொழிந்திருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம்
பிரதான சிக்னல்ல இருந்து வரக்கூடிய காட்சியை ஒளிப்பதிவாளர் மாட்டி காட்டி கொண்டிருக்கிறார். பெரிய அளவுக்கு மழை இல்லை என்பதாலும் கூட இந்த மழையானது சற்று சென்னை வாசிகளுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு மழையாக இருக்கிறது. கடும் கோடை வெயிலை தாண்டியும் தற்போது சென்னையில் சுற்றிருக்கக்கூடிய சுற்றிருக்கக்கூடிய வெயில் இருந்த நேரத்தில் மழை தற்போது சென்னை வாசிகளுக்கு பெருமூச்சு கொடுக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.